நம்ம ஆர்மியில் கொடுத்த போஸ்டல் பேலட்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு 3, இதர போஸ்டல் பேலட்டுக்கு 26, ஆக மொத்தம் 47 அசிஸ்டன்ட் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி கூடுதலாக நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஏஆர்ஓஸ் மற்றும் கூடுதல் ஏஆர்ஓ சேர்ந்து வட சென்னையில் 16, தென் சென்னையில் 16, மத்திய சென்னையில் 15, ஆக மொத்தம் 47 அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அடிஷனலா இன்க்ளூடிங் த எக்ஸிஸ்டிங் ஏஆர்ஓஸ். எக்ஸிஸ்டிங் 18, அடிஷனலா இருக்கக்கூடிய 29, 47 பேர் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாம இப்போ நம்மளோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. 3 வலயத்தில் பாதுகாப்புல 1384 பேர். உள் வலயத்துல நம்மளோட சென்ட்ரல் போலீஸ் போர்ஸ் ஒவ்வொரு நாளும் இவங்க டெய்லி அவர் போயிட்டு இருக்காரு. நாங்களும் காவல்துறையிலையும் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாம கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலா நிறைய கேமராஸ் வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து 922 கேமராஸும் 41 டெலிவிஷன்ஸும் உள்ள போட்டிருக்கோம். சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் நார்த் சென்னையில் 280, தென் சென்னையில் 342, தெற்கு சென்னையில் 300, ஆக மொத்தம் 922 கேமராஸும் லோக்கலாக பார்க்கக்கூடிய டெலிவிஷன்ஸ் வந்து ஒரு 41, 13, 13, 15 வட, தென் மற்றும் மத்திய சென்னையில் அதை போட்டிருக்கோம். ஓவரால்ங்க எல்லாமே திட்டமிடப்படி நடக்கிறது. இதற்கு அடுத்த கட்ட ரேண்டமைசேஷன் மறுபடியும் இந்த பணியாளர்களுக்கு எந்த கான்ஸ்டுவன்சி போறாங்க, வட, தென், இது அதுக்கப்புறம் எந்த அசம்பிளி போறாங்கிறது வந்து 3ஆம் தேதி 8 மணி அளவில் இதற்கான பயிற்சி வந்து இந்த ரேண்டமைசேஷன் 8 மணி அளவில் பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள் 1ஆம் தேதி வர இருக்கிறார்கள். அதுலேயும் கூடுதலாக ஒரு பொதுவாளர்கள் 2 பொது பார்வையாளர்கள் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு வராங்க. ஸோ 6 பேர் வருவாங்க. அவர்கள் முன்னிலையில் அது 8 மணி அளவில் 3ஆம் தேதி நடக்கும், திங்கட்கிழமை. கடைசி ரேண்டமைசேஷன் 5 மணி அளவில் அவங்க எந்த டேபிள், அதற்கான பயிற்சியும் 3ஆம் தேதி, 2ஆம் கட்ட பயிற்சி வந்து 3ஆம் தேதி இதே இடத்தில் எல்லாருக்கும் நடத்தும். கடைசி கட்ட ரேண்டமைசேஷன்ங்கிறது எந்த டேபிளுக்கு அந்த பணியாளர் போறான்ங்கிறது வந்து 4ஆம் தேதி வெடிகாலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டிங் சென்டர்ல நட இருக்கிறதுன்னு சொல்லி அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்க சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல, அது பூராவுமேங்க தேர்தல் ஆணையத்தோட அறிவுரையின் அடிப்படையில் தபால் வந்து சென்ட்ரலி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னிலையில் அது நடக்குங்க. அதுக்கப்புறம் டேபிள் வாரியா கவுண்டிங் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் டேபிள்ஸ் டோட்டலி பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் கவுண்ட் வந்து நமக்கு 4700 வருது. அதில் டேபிள்ஸ் வந்து சோழிங்கநல்லூர் நீங்களாக பாக்கியெல்லாம் 14, சோழிங்கநல்லூர் 30 சேர்த்து 268 டேபிள் இருக்கு இந்த 18 கான்ஸ்டுவன்சியில். ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கிறது 321 ரவுண்ட்ஸ் டோட்டலி. தட் இஸ் ஒட்டுமொத்த 18 கான்ஸ்டுவன்சிலையும். அதில் குறிப்பாக மிக குறைவான ரவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட எக்மோர், ராயபுரம், ஹார்பர் இதெல்லாம் 13 ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி மேக்சிமம் ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்கிறது சோழிங்கநல்லூர் 23, அதே மாதிரி திருவட்டியூர் 23. பாக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல 17 ரவுண்ட்ஸ் இருக்கும், பெரம்பூர்ல 21 ரவுண்ட்ஸ், கொளத்தூர்ல 18 ரவுண்டு, வில்லிவாக்கத்துல 18 ரவுண்டு, திருவிக்கா நகர்ல 15 ரவுண்டு, எக்மோர், ராயபுரம், ஹார்பர் 13 ரவுண்டு, சேப்பாக், திருவள்ளுவர்கேணி 16 ரவுண்டு, 1000 லைட்ஸ் 18 ரவுண்டு, அண்ணா நகர் 19 ரவுண்டு, விருகம்பாக்கம் 20 ரவுண்டு, சைதாப்பேட் 19 ரவுண்டு, தியாகராய நகர் 17 ரவுண்டு, மயிலாப்பூர், வேளாச்சேரி 19 ரவுண்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழிங்கநல்லூர் 23 ரவுண்டு. ஸோ இது எல்லாமே அங்கே மீடியாவுக்கு ப்ராப்பர் கைடன்ஸுக்கு செப்பரேட்டாக மீடியாவோட சென்டரும் போட்டிருக்கோம். இப்போ தேர்தல் ஆணையம் முந்தா நேத்திக்குங்க தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் முழு தேர்தல் ஆணையம் வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க நம்ம சிஇஓ முன்னிலையில். அதுக்கப்புறம் சிஇஓ வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டீட்டெயில்டாக விரிவான சிஇஓ முன்னிலையில், அதுவும் டெல்லியிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ். ஸோ அவங்களோட அறிவுரை அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கு. அந்த அறிவுரைகளை முழுமையாக பின்பற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். ஸ்பெசிபிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நாங்கள் இன்னைக்கே சொல்லி அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலைங்க. ஏன்னா இது லைவாக அங்கே ட்ரைனிங்காக இதை நம்ம கூப்பிட்டுருக்கோம். அந்த என்னென்ன அறிவுரைகள் வருது திட்டமிட்டபடி அந்த மீடியா சென்டரில் தேவையான ஏற்பாடுகள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்வையிடறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க பர்மிட் பண்றாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஏபிஆர்ஓ லெவல்ல அடிஷனல் பீப்புளும் போட்டிருக்கோம், பிரச்சனை இல்லாம உங்களுக்கு கன்வே பண்றதுக்கு. மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப
இல்ல ரொம்ப நீங்க சொல்றதுதான் கரெக்டுங்க. என்னன்னா சில சமயம் தொலைக்காட்சிகள்லயும் மற்ற ஊடகங்கள்ல முன்னாடி ரிசல்ட் வர மாதிரி வருது. ஸோ அவங்க கிட்ட என்னன்னா இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட அவங்க தான் ஓவரால் இன்சார்ஜுங்க ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கு. இப்போ நாங்களுமே பின் போயிடுவோம் இந்த ஆக்சுவல் கவுண்டிங் அன்னைக்கு. ஸோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தனி. இப்போ நாங்களும் போனால் ஓவரால் உங்கள் மாதிரி தான் நாங்கள் போகிறது, இவங்க தான் பண்ணுறாங்க. அதில் பேசிக்காக கவுண்டிங்கில் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணும்போது என்ன வழிமுறைகள், அதே மாதிரி அதை கொண்டு வரும்போது என்ன வழிமுறைகள், டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, போஸ்டல் பேலட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, ஏன்னா யாருக்கு போஸ்டல் பேலட் கவுண்டிங்கான பணி வரும், யாருக்கு டேபிள் கவுண்டிங் பணி வரும்னு அவங்களுக்கு தெரியாது. நுண்பார்வையாளர்களோட பணிகள் என்னென்ன, அதே மாதிரி அதை ஒரு ஓட்டிங் மெஷின்ல எப்படி அதை பட்டன் பிரஸ் பண்ணும், ஏதாவது சவால்கள் வந்தா அதை எந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னு போடுறது ரொம்ப எளிமையான லாங்குவேஜ்ல அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் இது முதல் பயிற்சி என்றதால் பலர் ஏற்கனவே இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்மளோட ஃபுல்லா நம்ம என்டையர் கான்ஸ்டுவன்சிக்கு எலெக்ஷன் போலிங் பூத்துக்கு தேவையான நபர்கள் இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீங்க சேர்த்து 1433 பேர் தான் ரிசர்வ். ஸோ இது டெஃபினட்டா ரொம்ப நறுக்குன்னு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவங்கள ஃப்ரீயா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 17C எல்லாருமே 17C இதுல 17C எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ 17C பத்தி எப்படி அதை டேலி பண்ணோம், அதே மாதிரி ஃபிகர் எப்படி வேரியஸ் ரெஜிஸ்டர் டேலி பண்ணோம், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அவங்க என்கோர் அந்த இதுல எப்படி அப்லோட் பண்ணோம் போன்றவை அனைத்தும் நம்ம ரிட்டர்னிங் ஆபீசர் மற்றும் இதுல பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் அவங்க பயிற்சி எடுக்கும். தேவையான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்லயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் இந்த ஓட்டிங் மெஷின்ல வருதில்லை, பட் எதிர்பாரா சவால்களுக்கும் இந்த பயிற்சியில கைடன்ஸ் இருக்கு. என்னன்னா போலீஸ் கூடுதல் இப்ப இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு ஸ்ட்ராங் ரூம், ஸ்டோர் ரூம், அப்புறம் அந்த பிரிமைசஸ் உள்ள சென்ட்ரல் போலீஸ், அதுக்கு வெளியில நம்மளோட ARTSP, வெளியில லோக்கல் போலீஸ். அன்னைக்கு நிறைய பேர் உள்ள ஏஜென்ட்ஸ் எல்லாம் இப்போ இதை வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கும் தேவையான ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வரும்போது தனி வழிகள் இருக்கு, அதை முறைப்படுத்தி உள்ள யார் யார் எலிஜிபிள், அதே மாதிரி பத்திரிகையாளர் அக்ரெடிட்டட் பத்திரிகையாளருக்கு எந்த அளவுக்கு உள்ள விடணுமோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூடுதல் போலீஸ் நம்ம மதிப்புரிய சந்தீப் ராய் ராட்டோர் IPS தலைமையில, கபில் IPS தலைமையில, 2 அடிஷனல் கமிஷனர் தலைமையிலையும் டிராபிக்கோடையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு பூத் ஏஜென்ட், அவங்க ஏஜென்ட் இருப்பாங்க, கேண்டிடேட் ஏஜென்ட், அவங்க தனி அடையாள அட்டை கொடுக்கணுமா? எல்லா பூத்துக்கும் கொடுப்பாங்க. நீங்க பேசிக்கங்க. இல்ல சோழிங்கநல்லூர் அமித் பாக்குறாருங்க, பட் ஜெனரல் பிரின்சிபல் இவர் சொல்லுவாரு, நீங்க சொல்லுங்க. ஸோ கவுண்டிங் டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட் ஒரு ஏஜென்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குண்டான டீடைல்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ வி வில் கிவ் ID கார்ட்ஸ். அந்த எந்த ஏஜென்ட் எந்த டேபிள் போகணுன்றது அந்த டேபிள் நம்பரோட நாங்க ID கார்டு இஷ்யூ பண்ணுவோம். 14 16, இப்போ ஷோலிங்க 30 ஏஜென்ட்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு கேண்டிடேட். நாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் எதிர்பார்க்கிற ஃபிகரும் சொல்லிடுறோங்க. வட சென்னையில 5040, தென் சென்னையில 4756, மத்திய சென்னையில 4464. எல்லாருமே வரணுங்கிறது கிடையாதுங்க, பட் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கோம். கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நினைவூட்டுறோங்க. சென்னை நார்த்ல 35 கேண்டிடேட்ஸ், சென்னை மத்தியில 31 கேண்டிடேட்ஸ், சென்னை தெற்குல 41 கேண்டிடேட்ஸ். ஃபைனல் ஓட்டர் டர்ன் அவுட் பல முறை ஏற்கனவே வந்திருக்கு, அதனால நான் ரிப்பீட் பண்ண முடியும். இப்போ போஸ்டல் பேலட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒவ்வொரு டேபிளுக்கு 500 போஸ்டல் பேலட்ஸ் எண்ணுவோம். அதுக்கப்புறம் அது கம்பைல் பண்ணி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது தான் என்டையர் ரிசல்ட் நம்ம கண்ட்ரோல் யூனிட்டோடைய நம்பரும் பிளஸ் போஸ்டல் பேலட்டோடைய நம்பர் 2 சேர்த்து கடைசியில தான் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவோம்.